சூப்பரா இருந்தது. 3 மணி நேரம் போனதே தெரியல. யாருமே ஃபோன் கூட யூஸ் பண்ணாம ஒரு படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ல வராங்க? படம் அதான் கண்டினியூவேஷன் தான். அந்த பழைய அந்த ஃபர்ஸ்ட் இதோட கண்டினியூவேஷன் தான். ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் கூட அந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் படம் பார்த்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்து ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்து பயங்கரமான சக்ஸஸ் இருக்குது. இது வந்து மெயின் ஸ்க்ரீன் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக. ஓகே, நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்துருப்போம், பையனோட கதையை பார்த்துருப்போம். ஆமாம். பையனோட கதைங்க அப்பாவோட கதை. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நமக்கு எதோட ரிலேட்டட் பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. எல்லாமே வந்து ஒரு விதமான நமக்கு புரிதலை வந்து கொடுத்துருக்கு. கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாரா சாப்டர் 2வும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங். ஒரு 3 வருஷமாக ஒரு கதை எடுத்திருக்காங்க. அது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வருத்துங்க. கொடுத்த டிக்கெட் காசு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடியே ஒரு சீன் ஒன்று வரும். அதுக்கே அந்த டிக்கெட் காசு வந்து வருது. பிஜிஎம்லாம் பயங்கரங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு மூவி. இந்த 2025ல் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவின்னு சொன்னால் அது இதுதான். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு வந்து பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். அண்ட் படம் பார்ட் 1க்கு மோர் ஈக்குவலாக இருந்தது. ஹீ நெயில்ட் இட் சீரியஸாக. அவர் ஒவ்வொரு சீன்ஸும் அவர் வரும்போது விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், அவரோட ஆக்டிங் ஆகட்டும், மாஸ் பலமாக இருந்தது. அண்ட் ருக்மணி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து இப்போ தான் வந்து மதராசி பார்த்துட்டு அதுக்கும் இதுக்கும் வந்து அதுலேயே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரென்ஸ்னால் என்ன சொல்கிறது, அது வந்து இப்போ எடுத்திருக்கிறது வந்து இன்னும் பாஸ்டில் வந்து நடந்தது. அந்த காந்தாரா 1ல் அந்த கல் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் எப்படி அது மக்கள்கிட்ட போச்சு, அந்த ராஜா கதை, அதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா. வில்லன் வந்து அப்பா பெஸ்ட் வில்லன் அவார்டு வாங்கலான்ற அளவுக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங் கேரக்டராக ரொம்ப எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. யா இப்போ சாப்டர் 1 வந்து நம்ம பார்த்து முடிக்கும் போது எப்படி அது வந்ததுன்னு இதுக்கு லீட் கொடுத்தாங்க. ஸோ சாப்டர் 2க்கும் நல்ல லீடாக தான் இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் பார்ட் 3 வந்து பார்க்கணுன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. படம் பார்த்த பிறகு 1000 கோடி அப்படிங்கிறது நிறைய பேர் பாசிபிள்னு சொல்கிறாங்க. ஒரு ஆடியன்ஸாக உங்களோட யா கண்டிப்பாக அந்த அளவுக்கு படத்தில் ஸ்டஃப் இருக்குது, அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருக்குது, அந்த அளவுக்கு சிலுக்கிற சீன்ஸ் எல்லாம் இருக்குது. வாவ் அப்படி தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. மூவி நல்லா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எனக்கு செகண்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை, ஆக்டிங் எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ருக்மணி வந்து ஒரு மதராசியில் பார்க்காத மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு ட்விஸ்ட்டாக படத்தை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சிஜிலாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த 120 crores அப்படியே ஸ்க்ரீனில் தெரிஞ்சிச்சு. ஆமாண்ணா, அந்த எப்படின்னா அந்த அவருக்கு கடைசியில் ஒரு 20 minutesல ஒரு ஆக்டிங் போட்டிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது தான். அது வந்து தமிழ் சினிமாவில் நான் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி தான், பார்த்த மாதிரி தான். ஆனால் இது சமீப காலமாக இல்லாத ஒரு ஆக்டிங்லாம் வந்திருக்கு. நேட்டிவிட்டின்னு இப்போ நான் தமிழ் டப்பிங்கில் தானே பார்த்தேன். இது வந்து கொஞ்சம் அந்த ராஜா அந்த டப்பிங் வந்து கொஞ்சம் சரியில்லை. நம்ம லோக்கல் தமிழ்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் அதை தாண்டி தான் நான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மக்கள் தெரியுறாங்கண்ணா. அந்த 120 crores அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ அது தெரிலண்ணா, அது வந்து மக்கள் தான் சொல்லணும். பார்க்கலாம்ண்ணா. அது வந்து இட்லி கடைக்கு கம்பீட் பண்ணுது. பட் பார்க்கலாம், இதுவும் வந்து பார்க்கலாம். அந்த காந்தாரா 1 பார்த்துட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மியூசிக் அப்படியே அந்த பாதி அந்த சீன்ஸ்லாம் அந்த பாதி மியூசிக்ஸ் தான் ஏற்றுது. ஸோ அந்த எலிவேஷன் நல்லா இருக்குண்ணா. தமிழ்லையும் வரலாம்ண்ணா. பட் இப்போ வந்து நிறைய பேர் ஆக்ஷன் மூவி, அந்த லோகேஷ் கனகராஜ் மூவிஸ் அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சீனாக போகும், ஆக்ஷனாக போகும். இது வந்து கொஞ்சம் ஸ்டோரி வைஸாக கொஞ்சம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு. மூவி செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம மெஸ்மரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஸ்டண்ட் நல்லா இருந்துச்சு, டைரக்ஷன், கொரியோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆர்ட்டு கூட பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப பயங்கர கிராண்டாக இருந்துச்சு. அவுட் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. 100 times ஜாஸ்தியாக இருந்துச்சு. பயங்கர கிராண்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. இல்லை, செம்மையாக பண்ணியிருக்காரு ரிஷப் ஷெட்டி. அவர் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காரு. இஸ் குட் ஆக்டர், ரைட்டர் அண்ட் டைரக்டர். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த மூவியில். கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ரொம்ப நேச்சுரலா காட்டியிருந்தாரு. அவருடைய லொகேஷனா இருக்கும், மக்களா இருக்கும். இதுலயும் அதே மாதிரி தான். அந்த ஸ்டோரி லைனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மேக்கப், ஆர்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது.
மியூசிக்கில் எந்த அளவுக்கு? மியூசிக் செம்மங்க. ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட் பார்ட்டோட இது 100 டைம்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் யாருக்குமே எந்த பிலீஃபும் இல்லாதவங்க கூட கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் வரும். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. படம் 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்கா? அவ்வளோ தெரியல. ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக பண்ணுறாங்க. ஆமாம், ஸ்க்ரீன் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பிக் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்குவல் ஷேரிங் ஃபார் இட்லி கடை அண்ட் இதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.